இந்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க, எப்பா உக்ரைனில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மாணவர்கள் நிறைய பேர் அங்கே மருத்துவம் பயின்று கொண்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய சேஃப்டியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களை எப்படியாவது இந்தியா பாதுகாப்புடன் இங்கே கொண்டு வந்துருவாங்க பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா போலந்து பக்கமாக அமெரிக்கா அவங்களுடைய படையை அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் போலந்துக்கு போயிருக்காங்க. இந்த பக்கம் பெலரஸ் பக்கமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் நிலை கொண்டிருக்கிறார்கள். ஸோ பெலரஸ் போலந்து அப்படிலாம் சொல்லும்போது அடுத்ததாக இருக்கக்கூடிய வேறு பல நாடுகள் இருக்குது. அந்த நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன பிரச்சனை? இல்லை அந்த நாடுகளை வைத்து ரஷ்யாவினுடைய அடுத்த காய் நகர்த்தல் என்னவா இருக்கும்? குறிப்பாக இந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறத வச்சு பெரிய ஒரு இராணுவத்தையை செய்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே, அது எப்படி ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்தும்? அது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். போர் அப்படிங்கிறத யாருமே விரும்பலை. கருத்துக்களில் நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை உங்கள் மனசில் நீங்கள் நினச்சாலும் சரி, போர் அப்படிங்கிறத விரும்பாத மனிதர்கள் தான் இந்த பூமியில் இருக்கும். ஆனால் போர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறத மறுபடியும் நினைவூட்டு கொண்டிருக்கிறது இங்கே நடக்கும் சில செய்திகள். குறிப்பாக அமெரிக்காவுக்கு இதில் என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் ஃப்ரைடே நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் ஒரு ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. போலந்து நாட்டுக்கு $6 பில்லியன் அளவுக்கான 250 பீரங்கிகள், ஆப்ரம்ஸ் பீரங்கிகள் அப்படிங்கிறது கொடுப்பதற்கான அந்த ஒப்புதல் தான். இதே மாதிரி போலந்து நாட்டுக்கு வாரி வழங்குகிறார்கள் ஆயுதங்களை. ஆனால் அந்த ஆயுதத்துக்கெல்லாம் பணம் யார் கொடுக்கணும்? அதே போலந்து நாடு தான் கொடுக்கணும். ஸோ போலந்து அப்படின்னு சொல்லும்போது இது ரஷ்யாவுக்கு எதிரான நாடா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். இந்த போலந்தை பற்றிலாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1939க்கு நம்ம போகணும். அதாவது ஹிட்லர் காலத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் இந்த போலந்து, சோவியத் யூனியன், ரஷ்யா, இல்லாட்டி இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் நாடுகள் ரொம்ப முக்கியமான சில ஒப்பந்தங்கள் அதில் கையெழுத்தானது. 1939 ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சந்தித்துக் கொள்கிறாங்க. அப்படி சந்தித்துக் கொள்ளும்போது அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. அந்த அக்ரிமெண்டினுடைய பெயர் மொலோட்டோவ்-ரிபென்ட்ரோப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த மொலோட்டோவ்-ரிபென்ட்ரோப் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் நாடுகள், குறிப்பாக பார்க்க போனால் போலந்து, லித்துவேனியா, லத்வியா, எஸ்தோனியா, பின்லாந்து, ருமேனியா, இந்த நாடுகளை நம்ம எப்படி பங்கு போட்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தம். ஸோ அப்படி அந்த ஒப்பந்தத்தில் தான் போலந்து பக்கம் நீங்கள் என்ன செய்யலாம், யார் வேணாலும் யுத்தம் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதியாக ரஷ்யா யாருக்கு சம்மதம் தெரிவித்திருந்தாங்க? ஜெர்மனிக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால தான் ஹிட்லர் போலந்து பக்கமாக வந்தபோது அதை யார் தடுக்கலை? சோவியத் யூனியன், ரஷ்யா தடுக்கலை. ஏன்னா அவங்க 2 பேருக்கு இடையில இப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. அதன் பிறகு ஃபின்லாண்டாக இருக்கட்டும், இல்லை ருமேனியாவாக இருக்கட்டும், கொஞ்சம் பகுதிகளை சோவியத் யூனியன், ரஷ்யா அவங்க நாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. 1940வது வருடம் எஸ்தோனியா, லத்வியா, லித்துவேனியா ஆகிய 3 நாடுகள், அதை போல்ட்ரிக் நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போல்ட்ரிக் நாடுகளை யார் இணைத்து கொண்டார்கள்? சோவியத் யூனியன், ரஷ்யா கூட இணைத்து கொண்டார்கள். 1940 இணைத்த இந்த நாடுகள் 1991 சோவியத் யூனியன், ரஷ்யா அப்படியே சிதறுண்டு போகும்போது நாங்கள் தனி நாடு தான் அப்படின்னு சொல்கிற அந்த முடிவுக்கு வராங்க. இந்த 3 நாடுகள், குறிப்பாக எஸ்தோனியா, லத்வியா, லித்துவேனியா அப்படிங்கிற இந்த 3 நாடுகள் நாட்டோ படையிடம் 2004வது வருடம் சேர்ந்து கொள்கிறார்கள். இது எல்லாமே 2004 நடக்குது. 1999 நாட்டோவில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க போலந்து அப்படிங்கிற நாடு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போலந்து அப்படிங்கிற நாடும் இந்த போல்ட்ரிக் நாடுகள் அப்படின்னு சொல்கிறதும் எப்படி சோவியத் யூனியன், ரஷ்யா இல்லாட்டி இப்போ இருக்கிற ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பியது அப்படின்னு சொல்லி. இதனால தான் போலந்து பக்கம் அடிக்கடி யார் அவங்களுடைய ட்ரூப் அனுப்பிட்டு இருக்காங்க? அமெரிக்கா அவங்களுடைய படையை அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த சோவியத் யூனியன், ரஷ்யா ஒன்றாக இணைந்த போது சோவியத் யூனியன், ரஷ்யாவை சுற்றி கவச நாடுகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த கவச நாடுகளை தாண்டி தான் ரஷ்யாவுக்குள்ளே என்ட்ராக முடியும். அப்படிப்பட்ட ஒரு கவச நாடுகளுடைய ஒரு பகுதி, அதாவது மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த போல்ட்ரிக் நாடுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி போலந்து போன்ற நாடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே சோவியத் யூனியன், ரஷ்யா பிரிந்த உடனே, அவங்க நாட்டோ படையில் சேர்ந்த உடனே மேற்கு பக்கமாக ரஷ்யாவை அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த நாடுகள், அதாவது போலந்து, லித்துவேனியா, லத்வியா, எஸ்தோனியா, இந்த 4 நாடுகளையும் யார் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க? மேற்குலக நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ தான் இதுக்கு கிழக்கு பக்கமாக, ரஷ்யாவினுடைய கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய கிரீமியாவாக இருக்கட்டும், இல்லை பெலரஸாக இருக்கட்டும், அவங்க கூட நட்புடன் ரொம்ப பெரிய அளவு இவங்களுடைய காய் நகரத்தில் ஆரம்பித்தது ரஷ்யா அப்படிங்கிற நாடு. ஓவராலாக இந்த மேப்பை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். பெலரஸ் எங்கே இருக்குது, போலந்து எங்கே இருக்குது, எஸ்தோனியா நாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் இந்த பிரச்சனை இப்போ உக்ரைன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி உக்ரைன் அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு எதிராக ரஷ்யா என்ன செஞ்சாங்கன்னா, நாட்டோ படைகளை நீ அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க.
நாட்டோ படைகளுக்கான மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, உக்ரைன் அப்படிங்கிற நாட்டை நம்ம விட்டு கொடுத்துட்டோம், ரஷ்யா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டோம்னா இந்த நாட்டோ படைகளில் சேர்ந்த போல்ரிக் நாடுகளாக இருக்கட்டும் இல்லை போலந்தாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன செய்வாங்க, நான் நாட்டோவில் இல்லை, ஏன்னா ரஷ்யாவினுடைய மேற்கு புறமாக இருக்குது, எப்போ வேணாலும் இவங்களை ஆக்கிரமிப்பு செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள வரலாம். அப்படி ஆக்கிரமிப்பு செய்வதற்கான இல்லாட்டி ரஷ்யாவுக்கு ஆதரவான நடவடிக்கைகளில் அந்தந்த நாடுகள் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதற்கான ஒரு புள்ளி விவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாட்வியா அப்படிங்கிற அந்த நாடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 38% வாழக்கூடிய மக்கள் ரஷ்யர்கள். அதே மாதிரி எஸ்தோனியாவில் 24% மக்கள் ரஷ்யர்கள். அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. அடுத்தா நீங்கள் லாத்வியாவில் கிட்டத்தட்ட 2,80,000 நபர்களுக்கு குடியுரிமை அப்படிங்கிறது இல்லை. அவங்களால பெரிய பெரிய கவர்மெண்ட் பொசிஷன்லாம் போக முடியாது. ஆனால் அந்த 2,80,000 நபர்களும் ஒரு வெறுப்புடனே இருக்கிறாங்க. அந்த வெறுப்பை யார் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளலாம்? ரஷ்யா நினைச்சா பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி 34%லேருந்து ஒரு 24% இருக்காங்க. ஒரு 2,80,000 நபர்கள் அங்கே குடியுரிமை இல்லாமல் இருக்காங்க. அது இல்லாமல் ரஷ்யாவுக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்கிற வேறு பல நபர்களும் இருக்காங்க. ஸோ உக்ரைன் பிரச்சனையில் இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த நாடுகள் ரொம்ப பெரிய அளவு ரஷ்யாவுக்கு எதிராக திரும்புகிறார்கள் என்றால், ரஷ்யா உக்ரைனை பிடித்தெடுத்த அடுத்த ஒரு வருஷத்தில் மெதுவாக இந்த பால்டிக் ஸ்டேட்ல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை எழுப்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கான காய் நகரத்தில் இவங்க பக்காவாக செஞ்சுட்டு வராங்க. ஸோ ஓவராலாக ரஷ்யா சீக்கிரமாக இவங்களை படையெடுக்கும், குறிப்பாக இந்த 2 தினங்களில் படையெடுக்கும், அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிட்ட கிடைச்ச சேட்டலைட் இமேஜ் தான். 16, 17, 18 இந்த 3 தினங்களில் அவங்களுக்கு கிடைச்ச சேட்டலைட் இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது பல புதிய படைத்தளங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு கிடைச்ச டீடைல்ஸ் படி 32 Su-25 கிரவுண்ட் அட்டாக் ஏர்கிராஃப்டும், ஒரு S-400 ஆன்டி மிசைல் சிஸ்டமும், அதே மாதிரி ட்ரோன்ஸினுடைய ஒரு யூனிட்டும் எங்கே நிற்கிது? பெலரஸ் பக்கமாக இருக்குது. அது 30 மைல் தொலைவில், உக்ரைன்லேருந்து வெறும் 30 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ வான் பாதுகாப்பு, அது கூடவே ஏர்கிராஃப்ட், அது கூடவே ட்ரோன்ஸ் அட்டாக் அப்படிங்கிறது, படைத்தளம் அப்படிங்கிறது பக்காவாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 50 ஹெலிகாப்டர் லிடா ஏர்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது கூடவே அவங்களுக்கு தேவையான பீரங்கிகள் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் 16, 17 கிடைத்த சேட்டலைட் இமேஜ் வழி அமெரிக்காவுக்கு கிடைத்த தகவல்கள். இந்த தகவலை வைத்து தான் ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்றாங்க, சீக்கிரமா படையெடுக்கும், எல்லா நாடுகளுமே ஒன்றிணையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லா நாடுகளுமே ஒன்றிணையுங்கள் அப்படின்னு சொல்ல ஒரு படப்படப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இப்படி சூழ்ந்து நிற்கும் இந்த ஒரு தருணத்துல நாங்க வெறுமனே என்னதான் செஞ்சுட்டு இருக்கோம், போர் ஒத்திகையில தான் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்றத நம்ப மாட்டாங்க. ஏன்னா 2008 ஜோர்ஜியாவினுடைய சில பகுதிகளை ரஷ்யா ஆக்கிரமிப்பு செய்ததும், அதே நேரத்தில் 2014 கிரீமியாவை ரஷ்யா அவங்களுடன் இணைத்ததும் இதே போர் ஒத்திகை அப்படிங்கிற ஒற்றை வாக்கு வழியாகத்தான். போர் ஒத்திகை செஞ்சு பார்க்குறோம்ப்பா, நாங்கள் இப்படிலாம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி படைகளை கொண்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா கிரீமியாவில் உள்நாட்டு பிரச்சனை ஏற்படும். உள்நாட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்காக எங்களுடைய போர் ஒத்திகையினுடைய டீம் உள்ள போகுதுன்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக கிரீமியாவை தன் பக்கம் இழுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு நீங்கள் உக்ரைன் செய்தியை பார்த்தீங்கன்னா அங்கேயும் உள்நாட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. டோன்பாஸ் போன்ற இடங்களில் உள்நாட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூலில் குண்டுகளை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரெதிர் அணியிலிருந்து மோதி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உக்ரைன் அப்படிங்கிற நாடு அமெரிக்காவை நம்பி போன ஆப்கானிஸ்தான் மாதிரி சிதறுண்டு போகவும் செய்யும். அதே நேரத்தில் ரஷ்யாவை பிடித்து கொண்டார்கள் என்றால் இது உக்ரைனோடு நிற்காது, மறுபடி பால்டிக் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த நாடுகளையும் இது பாதிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயமும் அமெரிக்காவுக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு இல்லாட்டி உலக நாடுகளை பயம் காட்ட வேண்டும் அப்படின்னா இப்போ ரஷ்யாட்ட இருக்கிறது அணு ஆயுதங்கள் எவ்வளவு இருக்கு, நம்மகிட்ட இருக்கிற ஏவுகணைகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு ஈவினிங் அதுக்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா ரஷ்யா ஆல்ரெடி நேற்று அறிவிச்சிட்டாங்க, சீக்கிரமா உலக நாடுகளுக்கு நம்முடைய அணு ஆயுதங்கள், நம்முடைய ஏவுகணைகளுடைய புதிய ஒரு அணிவகுப்பை நடத்துங்கள், அந்த அணிவகுப்பை நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு தான். 57 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த நாடுகள், பிற நாடுகள் எல்லாருமே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அது என்ன ஒப்பந்தம்னா, எப்போ இந்த மாதிரி போர் பயிற்சின்னு சொல்லி பல நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நாடுகள் இருக்கின்றன. ஸோ போர் பயிற்சியில் ஒரு 9,000 நபர்கள் இருந்தார்கள், 9,000 ராணுவ வீரர்கள் இருந்தார்கள் என்றால் மீதம் இருக்கும் 56 நாடுகளுக்கும் இவங்க என்ன கொடுக்கணும், இன்டிமேஷன் கொடுக்கணும். எப்படி நான் இந்த மாதிரி போர் ஒத்திகை செய்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் 13,500க்கும் அதிகமான நபர்கள் இருந்தார்கள் என்றால் உடனே அந்த 56 நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 56 நாடுகளுடைய தலைவர்களை இங்கே வரவழைக்க வேண்டும், எங்கே அந்த போர் ஒத்திகை நடைபெறக்கூடிய அந்த இடத்துக்கு. சப்போஸ் வரவழைக்கினாலும் பரவாயில்லை, என்னென்ன ஆயுதங்கள் இந்த போர் ஒத்திகையில் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். இதெல்லாம் ஒரு சட்டமாக இருந்தது. அதன் காரணமாக ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய போர் ஒத்திகையை ஒரே இடத்துல வைக்காம பல இடங்களில் வைக்கிறார்கள். பெலரஸில் வைப்பாங்க, கிரீமியாவில் வைப்பாங்க, டோன்பாஸ் கிட்ட வைப்பாங்க, கிட்ட இருக்கக்கூடிய வேறு எல்லைகளில் வைப்பாங்க. இப்படி ஒரு 13,500 அப்படிங்கிற அந்த கவுண்ட் வராமல் இருப்பதற்காக குட்டி குட்டி இடங்களில் நிறைய போர் ஒத்திகை அப்படிங்கிறத செய்து பார்ப்பார்கள். இது எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கிறதே தவிர ரஷ்யா
ரஷ்யாவை சட்டத்துக்கு புறம்பா நடந்துட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கூட கேட்க முடியாது. ஸோ ரஷ்யாவுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய எல்லா குள்ளநெறித்தனமும் தெரியும். அதே நேரத்தில் ரஷ்யாவும் பழைய ரஷ்யா கிடையாது. புட்டின் அவர்களுடைய தலைமையில் மிக முக்கியமான ஒரு ரஷ்யாவாக மாறி நிற்கிறது. சோவியத் யூனியன் ரஷ்யாவை திரும்ப எடுக்க வேண்டும், திரும்ப உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற புட்டின் அவர்களுடைய கனவுக்கு இந்த உக்ரைன் அப்படிங்கிற பிரச்சனை மிகப்பெரிய ஒரு தீனியாக மாறி நிற்கிறது. அமெரிக்க ஊடகங்கள் படி கிட்டத்தட்ட 50% ரஷ்ய ராணுவ வீரர்கள் ரெடி டு அட்டாக் பொசிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ரஷ்ய வீரர்கள் முதலில் எப்படி தாக்குதலை நடத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெலரஸ்லேருந்து 3 பங்கா பிரிந்து இந்த 3 பங்கும் சேர்ந்து உக்ரைனுடைய தலைநகரத்தை அட்டாக் பண்ணுவாங்க. கிரீமியாவிலிருந்து 4 பகுதியாக பிரிந்து பிபிசி ஊடகத்தில் அதுக்கான வரைபடங்களுடன் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அமைப்பு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஸோ பெலரஸ்லேருந்து 3 பக்கமாகவும் கிரீமியாவிலிருந்து ஒரு 4 பக்கமாகவும், அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அந்த டான்பாஸ் ஏரியாவிலிருந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய ரஷ்ய ஆதரவாளர்கள் அவங்களுக்கான அந்த வேலையும் செய்து உக்ரைனை கைப்பற்றுவார்கள். உக்ரைனுடைய தலைநகரத்தை கைப்பற்றுவார்கள். உக்ரைனுடைய தலைநகரத்தை எப்போது கைப்பற்றுகிறார்களோ அப்போது ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் அங்கே அமைக்கப்படும். இதுதான் ரஷ்யாவுடைய ஒரு பிளானா இருக்கு. இந்த தலைநகரத்தில் மொத்தம் 28 லட்சம் நபர்கள் வாழ்கிறார்கள். அதாவது உக்ரைனுடைய தலைநகரத்தில் 28 லட்சம் நபர்கள் வாழ்கிறார்கள். அவங்களுக்கான சேஃப்டி அப்படிங்கிறதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று அமெரிக்கா சொன்னாலும் அமெரிக்காவினுடைய இந்த போக்கு தான். போலந்துக்கு ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க, யூகேக்கு ஆயுதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க, நாங்கள் எல்லாருக்கும் கடன் கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, நீ போர் நடத்த உனக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு கூக்குரலை அமெரிக்கா எழுப்பிவிட்டு போர் நடக்கும்போது அந்த ஆயுதங்களையும் இல்லாட்டி பணங்களையும் வட்டியாக கொடுத்து அதன் வழியாக சம்பாதித்து ரஷ்யாவையும் எதிர்க்கக்கூடிய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா எப்படிலாம் பிளான் போட்டாங்களோ அதே பிளானை தான் மறுபடியும் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு தெரியும். அதனால தான் ரஷ்யா இப்படி பயந்து நடக்கிற மாதிரி, இல்லாட்டி ஒரேடி அவனை அடிக்கக்கூடாது, விட்டு அடிக்கணும். உலக நாடுகள் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எப்படினாலும் சீனா நம்ம பக்கம் வந்துருவான். சீனா வந்த பிறகு இந்த ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்கும். அப்போது நமக்கு தேவையான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். நான் சொன்ன மாதிரி பால்டிக் ஸ்டேட்லையும் பிரச்சனைகள் காத்து இருக்கின்றன. அது எல்லாம் டைம் பாம் மாதிரி. எப்போ என்னென்ன பிரச்சனைகள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கண் சிமிட்டினால் போதும். ரஷ்யர்கள் அங்கே இருக்கிறார்கள், ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்கள் அங்கே இருக்காங்க, அந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வழியாக அடுத்தடுத்த காய் நகர்த்தலை செய்வார்கள். ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட். ஈவினிங் இன்னொரு அப்டேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வந்த உடனே தமிழ் பட்சத்தை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள், இதில் பால்டிக் ஸ்டேட்டை பற்றி சொல்லியிருக்கோம், பெலரஸ்னா என்ன, போலந்துனா என்ன, அது எப்படி பிரிந்து சென்றார்கள், அதன் வழியாக எப்படிலாம் அட்டாக் பண்ண முடியும், ஏன் ரஷ்யாவுக்கு இந்தந்த நாடுகள் தேவை அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இது உபயோகமாக இருந்தது என்றால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அனுப்பி இதை கொஞ்சம் பாருப்பா, இதுதான் ரஷ்யா உக்ரைனில் நடந்துட்டு இருக்கு, இன்னும் போர் ஆரம்பிக்கல, ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உக்ரைனில் யாராவது இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான மெசேஜை அனுப்பிடுங்க. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.